ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கெம்தோலி. இந்த வீடியோவில் கோஆர்டினேஷன் காம்பவுண்டுக்கான நீட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஸ்பெசிஃபை பண்ணி பார்க்க போகிறோம். அதாவது டாபிக் வைஸ் கொஷின் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா டைப்ஸ் ஆஃப் லிகான், டைப்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ், ஐயூபேக் நாமன்கிளேச்சர். இந்த 3 டாபிக்லேருந்துமே கொஷின்ஸை பார்க்க போகிறோம். வாங்க கொஷின்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் அன் ஆனயானிக் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. கொடுத்துருக்கக்கூடிய 4 ஆப்ஷன்ல யாரு ஆனயானிக் காம்ப்ளெக்ஸ் இல்லைன்னு கேட்குறாங்க. இதை கண்டுபிடிக்க நான் ஒரு ஷார்ட்கட் சொல்றேன். எல்லா கொஷினுக்குமே ஷார்ட்கட் கொடுக்குறேன். அந்த ஷார்ட்கட்டை அப்ளை பண்றீங்க அப்படின்னா உங்களால கொஷினை என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாவே சால்வ் பண்ண முடியும். ஸோ எப்பயுமே ஒரு சால்ட் எழுதுறாங்க, அதாவது ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் எழுதுறாங்க அப்படின்னா எப்படி எழுதுவாங்கன்னா கேட்டையான் ஃபர்ஸ்ட் எழுதுவாங்க, அடுத்து ஆனயான் எழுதுவாங்க. இதான் ஜென்ரல் ரூல். ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது என்னவா இருக்கும்? கேட்டையானா இருக்கும். அண்ட் செகண்ட் கொடுத்துருக்கிறது ஆனையானா இருக்கும். இது கேட்டையான் அண்ட் இது ஆனையான். அதே போல இது கேட்டையான், செகண்ட் கொடுத்துருக்கிறது ஆனையான். ஸோ இதில் என்ன மட்டும்தான் இருக்கு? ஆனையான் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இங்கே பாருங்க, காம்ப்ளெக்ஸ் என்னவா இருக்கு? காம்ப்ளெக்ஸ் கேட்டையானா இருக்கு. இங்க காம்ப்ளெக்ஸ் என்னவா இருக்கு? ஆனையானா இருக்கு. அண்ட் இங்க காம்ப்ளெக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆனையானா இருக்கு. அண்ட் இங்கேயும் காம்ப்ளெக்ஸ் ஆனையானா இருக்கு. பி சி டி 3 ஆப்ஷன்லயுமே காம்ப்ளெக்ஸ் ஆனையானா இருக்கு. ஆனா ஏல மட்டும் காம்ப்ளெக்ஸ் என்னவா இருக்கு? கேட்டையானா இருக்கு. இட்ஸ் நாட் ஆனையானிக் காம்ப்ளெக்ஸ். ஏ இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். அண்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க. த கரெக்ட் ஐயூபேக் நேம் ஆஃப் சிஸ்பிளாட்டின். அது என்ன சிஸ்பிளாட்டின்? நம்ம எங்க படிச்சிருக்கோம்? அப்ளிகேஷன் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ். அதுல நம்ம இந்த சிஸ்பிளாட்டின் அப்படிங்கிற வேர்ட் வந்து படிச்சிருப்போம். சிஸ்பிளாட்டின் அப்படிங்கிறதோடைய ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா பிடி NH3 ஹோல் டு Cl2. இட்ஸ் அ நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ். நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ்னா என்ன? நெட் சார்ஜ் என்னவா இருக்கும்? ஜீரோவா இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 டைப் ஆஃப் லிகாண்ட் இருக்கு. அதாவது குளோரின் லிகாண்ட் இருக்கு, ரெண்டாவது அமீன் லிகாண்ட் இருக்கு. 2 டைப் ஆஃப் லிகாண்ட் இருக்கு அப்படின்னா அல்பபேட்டிக் ஆர்டரை பார்க்கணும். அமீன் அப்படிங்கும் போது ஏன்னு ஆரம்பிக்கும், குளோரின் அப்படிங்கும் போது சீன்னு ஆரம்பிக்கும். அப்போ யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்? அல்பபேட்டிக்ல வரக்கூடிய ஏக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். எத்தனை அமீன் இருக்கு? டை. ஸோ 2 இருக்கு. ஸோ டை அமீன் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்றேன். அடுத்து குளோரின் எத்தனை இருக்கு? 2 இருக்கு. ஸோ டை. ஆக்சுவலாக குளோரிடோ அப்படின்னு இருக்கணும், ஆனால் ஆப்ஷனில் அந்த மாதிரி எதுவுமே இண்டிகேட் பண்ணல. பட் ப்ராப்பராக எழுதணும் அப்படின்னா டை குளோரிடோன் தான் எழுதியிருக்கணும். ஓகே. அடுத்து பாருங்க, மெட்டலுக்கு. மெட்டலுக்கு மேலே ஏடிஇ சேர்க்கணுமா? தேவையில்லை. ஏன்? காம்ப்ளெக்ஸ் என்னவா இருக்கு? நியூட்ரல் காம்ப்ளெக்ஸா இருக்கு. காம்ப்ளெக்ஸ் மேலே ஆனையானா இருக்கு. அதாவது காம்ப்ளெக்ஸ் ஆனையானா இருந்தால் மட்டும்தான் ஏடிஇ. நியூட்ரலாவோ பாசிட்டிவாவோ இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் மெட்டலை மட்டும் அதோடைய நேம் அப்படியே எழுதுனா போதும். மெட்டல் எழுதினதுக்கு அப்புறம் என்ன எழுதிருக்கணும்? அதோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை ரோமன் லெட்டர்ல இண்டிகேட் பண்ணிருக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்? ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். அதாவது இந்த நெட் சார்ஜ் என்ன இருக்கோ அது நம்ம என்ன பண்ணணும்? உள்ள சார்ஜ் போடும்போது அந்த சார்ஜ் உள்ள வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, அமீன் அப்படிங்கிறது நியூட்ரல் லிகாண்ட், குளோரின் அப்படிங்கும் போது நெகட்டிவ் லிகாண்ட். ஸோ மைனஸ். எத்தனை குளோரின் இருக்கு? 2 குளோரின் இருக்கு. ஸோ -2. நான் இங்க என்ன நம்பர் போட்டா இந்த ஜீரோ வரும்? பிளாட்டினம் மேல நான் என்ன நம்பர் போட்டா வெளில ஜீரோ வரும்? நான் பிளாட்டினம் மேலே +2ன்னு போடுறேன். ஸோ +2வும் -2வும் கேன்சல் அவுட் ஆகிடும். +2வும் -2வும் கேன்சல் அவுட் ஆனிச்சு அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு ஜீரோன்னு வரும். அதாவது காம்ப்ளெக்ஸ் உள்ள இருக்கக்கூடிய சார்ஜும் காம்ப்ளெக்ஸோடைய நெட் சார்ஜ், அதாவது ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய சார்ஜும் ஈக்குவலாக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை அசைன் பண்ணணும். இல்லை நீங்கள் ப்ராப்பராக எக்ஸ் மெத்தடில் போகிறதுனாலும் போடலாம். இந்த ஷார்ட்கட்டை பேஸ் பண்ண வீடியோ நம்மளுடைய சேனலில் ஷார்ட்கட் சீரீஸில் அவைலபிளாக இருக்குது. அதை பார்க்கல அப்படின்னா மறக்காமல் பாருங்கள். ஸோ அப்போ பிளாட்டினத்துக்கு மேலே +2 போட்டால் தான் எனக்கு என்ன ஆகும்? இந்த உள்ள இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் சார்ஜ் வெளில இருக்கக்கூடிய அந்த நெட் சார்ஜுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ பிளாட்டினம் அப்படிங்கிறது +2 ஸ்டேட்டில் இருக்கணும். ஸோ டைஅமீன். ஸோ ஏ அல்பபேட்டிக் ஆர்டர் டைஅமீன், டைக்ளோரோ, பிளாட்டினம், 2 காம்ப்ளெக்ஸ். இட்ஸ் சி இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. K3Al C2O4 ஹோல் 3 அதோடைய ஐயூபேக் நேம் கேட்குறாங்க. அதே போல தான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது கேட்டையான் அண்ட் செகண்ட் கொடுத்துருக்கிறது ஆனையான். கேட்டையான் யாரா இருக்கா? பொட்டாசியம். எத்தனை பொட்டாசியம் இருக்கு? 3 பொட்டாசியம் இருக்கு. ஸோ கேட்டையான் என்னவா இருக்கு? +3 இருக்கு. அப்படின்னா ஆனையான் என்னவா இருக்கும்? -3 இருக்கும். ஸோ இது கேட்டையான், இது ஆனையான். ஓகே. ஃபர்ஸ்ட் யாருக்கு நேம் கொடுக்கணும்? கேட்டையான் ஆனையான் அப்படிங்கும் போது கேட்டையானுக்கு ஃபர்ஸ்ட் நேம் சொல்லிட்டு தான் ஆனையானுக்குள்ள போகணும். கேட்டையான் யாரு? பொட்டாசியம். ஸோ பொட்டாசியம்னு ஜஸ்ட் இண்டிகேட் பண்ணா போதும். அண்ட் அடுத்து ஆனையான்ல யார் இருக்கா?
ஆனையான்குள்ள மெட்டலும் லிகாண்டும் இருக்காங்க. லிகாண்டுக்கு ஃபர்ஸ்ட் நேம் சொல்லணுமா? எத்தனை லிகாண்ட் இருக்காங்க? 3 லிகாண்ட் இருக்காங்க. ஸோ என்ன வேர்ட் யூஸ் பண்ணுவோம்? ட்ரைங்கிற வேர்ட் யூஸ் பண்ணுவோம். C2O4 அப்படிங்கிறது என்ன லிகாண்ட்? இட்ஸ் அ பைடென்டேட் லிகாண்ட். C2O4க்கு என்ன பேரு? ஆக்சலேட்டோன்னு சொல்லுவோம். இட்ஸ் அ நெகட்டிவ் லிகாண்ட். ஓகேவா? ஸோ இட்ஸ் அ ஆக்சலேட்டோ. நெகட்டிவ் லிகாண்ட்னா ஓன்னு முடியணுமா? ட்ரை ஆக்சலேட்டோ. அடுத்து காம்ப்ளெக்ஸ்க்கு மேல என்ன சார்ஜ் இருக்கு? நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஸோ இது கேட்டையான், இது ஆனையான். காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது ஆனையானா இருக்கு. மெட்டலோட ஏடிஇ சேர்க்கணும். இட் பிகம் அலுமினேட். அடுத்து என்னது? மெட்டல் எழுதுனதுக்கு அப்புறம் அதோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் எழுதணுமா? எப்படி கண்டுபிடிப்போம்? நெட் சார்ஜ் என்னவா இருக்கணும்? உள்ள இருக்க சார்ஜ் அசெம்பிள் பண்ணும்போது ஈக்குவலா வரணும். ஆக்சலேட்டோடைய சார்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா -2. ஓகேவா? இங்க எத்தனை ஆக்சலேட்டோ இருக்கு? 3 ஆக்சலேட்டோ இருக்கு. ஒரு ஆக்சலேட்டோக்கு -2 அப்படின்னா 3 அப்படிங்கும் போது -6 ஆகுமா? ஸோ 3 இன்டூ 2 6. ஸோ -6. என்ன நம்பர் போட்டால் அந்த -3 வரும்? நான் அலுமினியம் மேல +3 போடுறேன். +3ல -6 போயிடுச்சு அப்படின்னா எனக்கு என்ன வந்துடும்? -3, அதாவது நெட் சார்ஜ் வந்துடுச்சு. அப்போ அலுமினியம் என்ன ஸ்டேட்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கும்? +3 ஸ்டேட்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ நேம் பார்த்தீங்க அப்படின்னா பொட்டாசியம் ட்ரை ஆக்சலேட்டோ அலுமினேட் 3. பி இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். அடுத்து எத்திலீன் டையமீன் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் மோனோடென்டேட்டா, பைடென்டேட்டா, ட்ரையா, பாலிடென்டேட்டான்னு கேட்குறாங்க. எத்திலீன் டையமீன்ல பார்த்தீங்க அப்படின்னா 6 டோனர் ஆட்டம் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். 6 டோனர் ஆட்டம் அப்படிங்கும் போது யார் யாரா இருப்பாங்க? 4 ஆக்சிஜனா இருப்பாங்க அண்டு 2 நைட்ரஜன் இருக்கும். டோட்டலா 6 டோனர் ஆட்டம் இருக்கும். மோர் தென் 3 டோனர் ஆட்டம் இருக்கு அப்படின்னா அந்த லிகாண்ட் என்ன பேர் சொல்லுவோம்? பாலிடென்டேட் லிகாண்ட்னு சொல்லுவோம். டோனர் ஆட்டம் மோர் தென் 3 இருக்கு, அந்த லிகாண்ட் எல்லாம் பாலிடென்டேட் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணுவோம். அண்டு இடிடிஏல பொறுத்த வரையும் எவ்வளோ டோனர் ஆட்டம் இருக்காங்க? 6 இருக்காங்க. ஸோ தே ஆர் கால்ட் அஸ் அ பாலிடென்டேட் லிகாண்ட். அண்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த கரெக்ட் ஃபார்முலா ஃபார் வில்கின்சன் கேட்டலிஸ்ட். இந்த வில்கின்சன் கேட்டலிஸ்ட்டும் நீங்கள் எங்கே படிச்சிருப்பீங்க அப்படின்னா அப்ளிகேஷனில் படிச்சிருப்பீங்க. வில்கின்சன் கேட்டலிஸ்ட் அப்படிங்கும் போது அதோடைய ஃபார்முலா எப்படி இருக்கும் அப்படின்னா இட்ஸ் ரோடியம் காம்ப்ளெக்ஸ். ஸோ ரோடியம் இருக்கும். அடுத்து ட்ரைஃபினைல் பாஸ்பின் இருக்கும். எத்தனை இருக்கும்? 3 ட்ரைஃபினைல் பாஸ்பின் இருக்கும். ஸோ பீனா பாஸ்பரஸ். ஓகேவா? அடுத்து பாருங்க, ஃபினைல்னா என்னது? பிஹெச்ஆ. ட்ரைஃபினைல்னா என்ன அர்த்தம்? 3 பிஹெச் இருக்கு. ஸோ ட்ரைஃபினைல் பாஸ்பின்னு பேர், இதோடைய பேர். ஸோ ட்ரைஃபினைல் பாஸ்பின் எத்தனை இருக்கும்? டோட்டலாக 3 இருக்கும். PPH3 ஹோல் 3. அண்ட் அடுத்து ஒரு குளோரின் லிகாண்ட். இதான் வில்கின்சன் கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ட்ரைஃபினைல் பாஸ்பின் 3 இருக்கணும், குளோரின் 1 இருக்கணும். கரெக்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஏ தான். அண்ட் இதோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தீங்க அப்படின்னா ரோடியம் என்னவா இருக்கும்? +1 ஸ்டேட்ல இருக்கும். ஏன்? காம்ப்ளெக்ஸ்க்கு மேலே நெட் சார்ஜ் என்னவா இருக்கு? ப்ளஸும் இல்லை மைனஸும் இல்லை, அப்போ ஜீரோன்னு அர்த்தம். ஓகே, என்ன நம்பர் போட்டால் உள்ள டேலி ஆகும் பாருங்க. பாஸ்பின் அப்படிங்கிறது நியூட்ரல் லிகாண்ட், ஸோ 0. குளோரின் அப்படிங்கிறது நெகட்டிவ் லிகாண்ட், ஸோ -1. ஒரு குளோரின் இருக்கு, ஸோ ஒரு -1 போடுறேன். ஓகே, என்ன நம்பர் போட்டால் இந்த 0 வரும்? இங்கே +1 போட்டால் தான் +1ம் -1ம் கேன்சல் ஆகி காம்ப்ளெக்ஸ்க்குள்ள 0 வரும், விச் இஸ் ஈக்குவல் டு நெட் சார்ஜ். ஸோ ரோடியம் அப்படிங்கும் போது +1 ஸ்டேட்ல இருக்கும். த கரெக்ட் IUPAC நேம் ஆஃப் PtNH3O2Cl2 இஸ். ஸோ காம்ப்ளெக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நெட் சார்ஜ் எதுவுமே இல்லை, ப்ளஸும் இல்லை மைனஸும் இல்லை. இட்ஸ் அ நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ். நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கும் போது மெட்டல் நேம் அப்படியே இருக்கணும், பிளாட்டினம் பிளாட்டினம். ஓகே, அடுத்து 2 டைப் ஆஃப் லிகாண்ட் இருக்கு. அல்பபேட்டிக்ல யார் வருவா? அமீன் ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கப்புறம் தான் குளோரின். ஸோ டையமீன், டைக்ளோரிடோ, பிளாட்டினம். ஸோ ஃபர்ஸ்ட் 3 ஆப்ஷனும் சேமா இருக்கு. டி ஆப்ஷன் கிடையாது. ஏன்? ஃபர்ஸ்ட் குளோரின் வந்திருக்கு. ஆக்சுவலாக அமீன் தான் ஃபர்ஸ்ட் வரணும். ஸோ டியை எலிமினேட் பண்ணலாம். 3 ஆப்ஷன் பாசிபிள். அடுத்து பாருங்க, ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிங்க. PtNH3O2Cl2. நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ், நெட் சார்ஜ் வந்து 0. ஓகே, அடுத்து குளோரின் அப்படிங்கிறது நெகட்டிவ் லிகாண்ட். ஒரு குளோரினுக்கு -1, 2 குளோரின் அப்படிங்கும் போது -2. அமீன் அப்படிங்கிறது நியூட்ரல் லிகாண்ட், ஸோ சார்ஜ் 0. என்ன நம்பர் போட்டால் வெளில இருக்கக்கூடிய 0 வரும்? மெட்டலுக்கு மேலே நான் இப்போ +2ன்னு போடுறேன் அப்படின்னா +2 -2 கேன்சல் ஆகி தான் 0ன்னு வரும். பிளாட்டினம் அப்படிங்கும் போது +2 ஸ்டேட்டில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. +2 இருக்கக்கூடிய ஆப்ஷன் யாரு? ஏ ஆப்ஷன். ஸோ டையமீன், டைக்ளோரிடோ, பிளாட்டினம் 2 இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். The IUPAC name of the complex ion is formed when gold dissolve in aqua regia. aqua regiaல கோல்டு டிசால்வ் பண்றீங்க அப்படின்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த காம்ப்ளெக்ஸோட IUPAC நேம் கேட்குறாங்க. ஓகே, என்ன காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் எழுதலாம். AuCl4 ஹோல் மைனஸ்.
இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். என்னது? அக்வா ரீஜியா சொல்யூஷன்ல நீங்க கோல்டை டிசால்வ் பண்ணும்போது இதோடைய ஐயூபேக் கேட்குறாங்க. இது மெட்டல், இது லிகாண்ட். ஸோ லிகாண்ட் யாரு? குளோரின். எத்தனை இருக்காங்க? 4 இருக்காங்க. ஸோ என்ன வேர்டு யூஸ் பண்ணும்? டெட்ரா. குளோரின் அப்படிங்கிறது நெகட்டிவ் லிகாண்ட். ஸோ என்னன்னு முடியணும்? ஓன்னு முடியணும். ஸோ டெட்ரா குளோரிடோ. அடுத்து காம்ப்ளெக்ஸ் என்னவா இருக்கு? நெட் சார்ஜ் நெகட்டிவ். இட்ஸ் அ நெகட்டிவ் காம்ப்ளெக்ஸ். அப்ப மெட்டலோட என்ன இருக்கணும்? ஏடி. ஆக்சிடேஷன் ஸ்டேட் பாருங்க. குளோரின் அப்படிங்கிறது நெகட்டிவ் லிகான், 4 குளோரின் இருக்கு. ஸோ -4. மெட்டலுக்கு மேல போட்டா வெளில இருக்கக்கூடிய நெட் சார்ஜ் வரும். +3ன்னு போடுறேன் அப்படின்னா அப்ப கோல்டு அப்படிங்கிறது என்ன ஸ்டேட்ல இருக்கு? +3 ஸ்டேட்ல பிரசன்ட் ஆயிருக்கு. டெட்ரா குளோரிடோ அக்வரேட் 3 இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த ஐயூபேக் நேம் ஆஃப் தி ஃபாலோயிங் காம்ப்ளெக்ஸஸ். ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துட்டு அதோடைய ஐயூபேக் நேம் கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது கேட்டையான் அண்ட் செகண்ட் கொடுத்துருக்கிறது ஆனையான். காம்ப்ளெக்ஸ் என்னவா இருக்கு? கேட்டையானா இருக்கு. அப்ப காம்ப்ளெக்ஸ் கேட்டையானா இருந்தா மெட்டல் நேம் என்னவா இருக்கணும்? ஜஸ்ட் அதோடைய நார்மல் நேம் தான் இருக்கணும். ஏடிஇ அப்படிங்கிற வேர்டு இருக்கக்கூடாது. பாருங்க, எந்த ஒரு மெட்டல் மேலேயும் இந்த 4 ஆப்ஷன்லையும் ஏடிங்கிற வேர்டே இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லிகாண்ட் இருக்கு. யாரு? அமீன் லிகாண்ட் இருக்காங்க. நெக்ஸ்ட் அக்வா லிகாண்ட், அதாவது வாட்டர்னு இங்க ஸ்பெஷல் நேம் அக்வான்னு கொடுக்கக்கூடியது. அடுத்து குளோரிடோ. 3 டைப் ஆஃப் லிகாண்ட் இருக்காங்க. அல்பபேட்டிக் ஆர்டரை பார்க்கணும். ஏ, ஏ, சி. இங்க பாத்தீங்க அப்படின்னா குளோரின் அப்படிங்கிறது லாஸ்டா வரணும். அண்ட் அதுக்கு முன்னாடி யார் இருக்கணும்? அமீன் அக்வா இருக்கணும். ஸோ குளோரிடோ அப்படிங்கிறது லாஸ்டா இருக்கணும். குளோரிடோ லாஸ்டா இருக்கணும். சி ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். அண்ட் அடுத்து பாருங்க, அமீன் அக்வா ரெண்டு பேர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அல்பபெட்டிக் ஆர்டர் ஃபர்ஸ்ட் லெட்டர் சேமா இருக்கு. அண்ட் அடுத்த லெட்டர் பார்க்கணும். இது எம், இது கியூ. ஸோ இதை பார்க்கும்போது யார் ஃபர்ஸ்ட் வருவா? அமீன் தான் ஃபர்ஸ்ட் வரணும். ஸோ அமீன் ஃபர்ஸ்ட் இருக்கணும், அடுத்து அக்வா இருக்கணும், அண்ட் அடுத்து குளோரோ இருக்கணும். பாருங்க அந்த ஆர்டர் கரெக்டா இருக்கான்னு பாருங்க. இங்க பாருங்க, அமீன் இருக்கு, அக்வா இருக்கு, குளோரோ இருக்கு. இங்க பாத்தீங்க அப்படின்னா அக்வா, அமீன், குளோரோன்னு இருக்கு. டியும் பியும் எலிமினேட் பண்ணிடலாம். அண்ட் இந்த ஆப்ஷன்ல பாருங்க, அமீன், அக்வா, குளோரோ. ஸோ ஏ, டி ரெண்டு பாசிபிலிட்டி. இப்போ இங்க என்ன கொடுத்தாச்சு? இதுலயும் +3, இதுலயும் +3. ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் கண்டுபிடிச்சாச்சு. இங்க ஒரு ஆனையான் இருக்கு பாருங்க. இந்த ஆனையான டி ஆப்ஷன்ல இண்டிகேட் பண்ணல, பட் ஏ ஆப்ஷன்ல இண்டிகேட் பண்ணிருக்காங்க. ட்ரையமீன் டை அக்வோ குளோரிடோ குரோமியம் 3 குளோரைட். இதான் கரெக்டான நேம். நீங்க என்ன பண்ணிருக்கணும்? கேட்டையான் ஆனையான் ரெண்டுத்தையும் கொடுத்துருக்காங்க. ஸோ கேட்டையான் நேம் எழுதுனதுக்கு அப்புறம் ஆனையான் நேம் கண்டிப்பா எழுதியிருக்கணும். குளோரைடு அப்படிங்கிற வேர்டு அங்க ரொம்ப முக்கியம். எங்க இல்ல? டி ஆப்ஷன்ல இல்ல. ஏ இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். அண்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க. த ஐயூபேக் நேம் ஆஃப் தி கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். ஒரு காம்பவுண்ட் கொடுத்துட்டு அதோடைய ஐயூபேக் நேம் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது கேட்டையான் அண்ட் செகண்ட் கொடுத்துருக்கிறது ஆனையான். கேட்டையான் காம்ப்ளெக்ஸ் அப்போ என்னவா இருக்கக்கூடாது? மெட்டலுக்கு நேம் பக்கத்தில் ஏடிஇ அப்படிங்கிற வேர்டு இருக்கக்கூடாது. ஸோ பாருங்க, கோபால்ட், கோபால்ட், கோபால்ட். ஓகேவா? எந்த இடத்துலையுமே என்ன இல்லை? ஏடிஇ அப்படிங்கிற வேர்டு இல்லை. ஓகே. ஸோ கேட்டையானுக்கு ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துட்டு தான் ஆனையானுக்கு போகணும். கேட்டையானுக்குள்ள யார் இருக்கா? மெட்டலும் லிகாண்டும் இருக்காங்க. 2 டைப் ஆஃப் லிகாண்ட் இருக்கு. அல்பபேட்டிக்ல யாரு ஃபர்ஸ்ட் வருவா? அமீன். ஸோ எத்தனை அமீன் இருக்கு? 4 அமீன் இருக்கு. ஸோ டெட்ரா அமீன். அண்ட் 2 வாட்டர் மாலிகுல், அதாவது அக்வா மாலிகுல் இருக்கு, டை அக்வா. அண்ட் அடுத்து இட்ஸ் அ பாசிட்டிவ், அதாவது கேட்டையானிக் காம்ப்ளெக்ஸ். ஸோ கோபால்ட். ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கணும். என்ன சொல்லியிருக்கேன்? ஆனையானோட சார்ஜ் என்னவோ அதே சார்ஜ் என்னவா இருக்கும்? கேட்டையானுக்கு இருக்கும். கேட்டையான் சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு ஆனையான் சார்ஜ். பாருங்க, கொடுத்துருக்க காம்ப்ளெக்ஸ் கீழே எழுதுறேன். இது கேட்டையான், இது ஆனையான். எத்தனை ஆனையான் இருக்கு? 3 ஆனையான் இருக்கு. ஸோ -3. அப்ப கேட்டையான் என்னவா இருக்கும்? +3 இருக்கும். ஆனையானிக் சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு கேட்டையானிக் சார்ஜ். கேட்டையானிக் சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு ஆனையானிக் சார்ஜ். ஆனையானோட சார்ஜ் எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் என்ன இருக்கும்? கேட்டையான் சார்ஜ் இருக்கும். ஆனையான் -3னா கேட்டையான் என்னவா இருக்கும்? +3 இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. வாட்டர் அப்படிங்கிறது நியூட்ரல் லிகாண்ட், அதே போல அமீன் அப்படிங்கிறது நியூட்ரல் லிகாண்ட். என்ன நம்பர் போட்டா +3 வரும்? எல்லாமே நியூட்ரல் லிகாண்டா இருக்கு அப்படின்னா இந்த நெட் சார்ஜுக்கு மேல என்ன நம்பரோ அதான் அந்த மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ +3 தான் என்னவா இருக்கும்? ஆக்சிடேஷன் ஸ்டேட்டா இருக்கும். ஏன்னா +3, 3 + 0 தான் உங்களுக்கு என்னன்னு வரும்? 3ன்னு வரும். என்ன ஷார்ட்கட் அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய எல்லா லிகாண்டுமே நியூட்ரல் லிகாண்டா இருக்கு அப்படின்னா நெட் சார்ஜ்
ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு மேல இருக்கக்கூடிய சார்ஜ் நெட் சார்ஜ்னு சொல்லுவோம். அந்த நெட் சார்ஜ் என்னவோ அதான் என்னவா இருக்கும், அந்த மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டா இருக்கும். ஸோ கோபால்ட் 3 இருக்கணும். டெட்ராமீன் டையக்வன் கோபால்ட் 3 குளோரைடு. கேட்டையான இண்டிகேட் பண்ணியாச்சு. அடுத்த ஆனையானா யார் இருக்கா, குளோரைடு இருக்காங்க. ஸோ குளோரைடு அப்படிங்கிற வேர்டை முடிக்கும். ஏ இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். And next question பாருங்க. Among the following does not form a white precipitate with AgNO3 solution. யார் AgNO3 யோட precipitate ஃபார்ம் பண்ண மாட்டான்னு கேட்குறாங்க. ஒரே ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன் பாருங்களேன். யாருக்கிட்ட கவுண்டர் அயான் இல்லையோ அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, precipitate ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. பாருங்களேன், இது காம்ப்ளெக்ஸ், இது என்னவா இருக்கும், கவுண்டர் அயானா இருக்கும். ஸ்கொயர் பிராக்கெட்டில் வெளில இருக்கக்கூடிய ஆள் என்ன சொல்லுவோம், கவுண்டர் அயான்னு சொல்லுவோம். ஸோ இங்கேயும் கவுண்டர் அயான் இருக்கு, ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு வெளில அயான் இருக்கு. இங்கேயும் எனக்கு என்ன இருக்கு, கவுண்டர் அயான் இருக்கு. பட் டி ஆப்ஷன்ல பாருங்களேன், ஜஸ்ட் காம்ப்ளெக்ஸ் தான் இருக்கு, கவுண்டர் அயான் இல்லை. கவுண்டர் அயான் இல்லை அப்படின்னா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, பிரிசிபிடேட்டை ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. டி இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். ஜஸ்ட் பார்த்தோன்னே நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ப்ராப்ளமை அப்ரோச் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. இந்த IUPAC நேம் ஆஃப் CONH3O5 CO3 அண்ட் Cl. இந்த காம்ப்ளெக்ஸை கொடுத்துட்டு இதோட IUPAC கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது கேட்டையான், செகண்ட் கொடுத்துருக்கிறது ஆனையான். ஆனையான் எத்தனை இருக்கு, மைனஸ். ஆனையானோட சார்ஜ் எத்தனை இருக்கோ அவ்வளோ கேட்டையான் சார்ஜ் இருக்கும். இது -1 இருந்தால் கேட்டையான் என்னவா இருக்கும், +1 இருக்கும். ஓகே, கேட்டையான் காம்ப்ளெக்ஸா இருக்கு. என்ன இருக்கக்கூடாது, மெட்டலுக்கு நேம் பக்கத்தில் ஏடி அப்படிங்கிற வேர்டு இருக்கக்கூடாது. சி ஆப்ஷனையும் எலிமினேட் பண்ணிடலாம், டி ஆப்ஷனையும் எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா இந்த ரெண்டு ஆப்ஷன்லையும் என்ன இருக்கு, மெட்டலுக்கு அடுத்து ஏடி அப்படிங்கிற வேர்டு இருக்கு, இருக்கக்கூடாது. ஏன்னா என்னது, காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது கேட்டையானா இருக்கு. அண்ட் ஏபியை கம்பேர் பண்ணுவோம். ரெண்டு லிகாண்ட் இருக்கா, அல்பபேட்டிக் ஆர்டர் பார்க்கணுமா. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது அமீன் லிகாண்ட் NH3 அப்படிங்கிறது. இந்த CO3 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட்ஸ் அ கார்பனேட்டோ. CO3 2- அப்படிங்கிற லிகாண்ட் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கார்பனேட்டோ லிகாண்ட்னு சொல்லுவோம். இந்த கார்பனேட்டோ அப்படிங்கும் போது சிங்கிற டேர்ம்ல இருக்கு. அப்ப யார் ஃபர்ஸ்ட் வருவா, அல்பபேட்டிக்ல ஏ தான் ஃபர்ஸ்ட் வரும், அமீன் தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். எத்தனை அமீன் இருக்கு, 5 அமீன் இருக்கு. பென்டா அமீன். அடுத்து எத்தனை CO3 இருக்கு, ஒரே ஒரு CO3. இட்ஸ் அ கார்பனேட்டோ. பென்டாமின், கார்பனேட்டோ. அடுத்து கோபால்ட். அதோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்க்குறோம். இங்கே பாருங்களேன், இங்கே கார்பனேட்டோ பென்டாமின் இருக்கு. ஆக்சுவலாக யார் ஃபர்ஸ்ட் வரணும், ஏ தான் ஃபர்ஸ்ட் வரணும், அதுக்கப்புறம் தான் சி. பி ஆப்ஷனும் எலிமினேட் ஆயிடுது. கரெக்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா பென்டாமின் கார்பனேட்டோ கோபால்ட் 3 குளோரைட். ஆக்சிடேஷன் ஸ்டேட் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணி காட்டுறேன். ஹோல் 5 CO3. ஸோ காம்ப்ளெக்ஸ்க்கு மேலே என்ன சார்ஜ்னு கண்டுபிடிச்சோம், ஆனையான் 1 இருக்கு. ஸோ கேட்டையானுடைய சார்ஜ் வந்து +1 இருக்கும். அடுத்து இது நியூட்ரல் லிகான் CO3 அப்படிங்கும் போது -2. என்ன நம்பர் போட்டால் மெட்டலுக்கு மேலே இந்த +1 வரும் அப்படின்னா இந்த இடத்துல நான் என்ன போடணும், +3ன்னு போட்டாதான் +3ல -2 போணுச்சு அப்படின்னா -1, அதாவது இந்த நெட் சார்ஜ் ஈக்குவல் ஆகும். கோபால்ட் அப்படிங்கும் போது +3 ஸ்டேட்ல இருக்கும். ஏ இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைப் ஆஃப் கொஷின் இதை பாருங்களேன். என்ன அப்படின்னா நம்ம இதுவரையும் பார்த்த எல்லா கொஷின்லையுமே எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஜஸ்ட் சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க. அதாவது கவுண்டர் அயான் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு அயானா கொடுத்துருப்பாங்க. கேட்டையானோ ஆனையானோ எப்படி கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் ஒரு சிம்பிள் அயானா கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம நிறைய எக்ஸாம்பிள் பார்த்துருக்க மாட்டோம். இதுக்கு எப்படி நேம் கொடுக்கறது அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இந்த கொஷினை பார்க்கலாம். எப்போதும் பல ஷார்ட்கட் தான். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது கேட்டையான் அண்ட் செகண்ட் கொடுத்துருக்கிறது ஆனையான். இது எங்கேயுமே எப்போதுமே மாறாது. ஸோ இந்த ரூலை நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கேட்டையான், செகண்ட் ஆனையான். எப்பயுமே சால்ட்டை பொறுத்தவரையும் இப்படி தான் எழுதுவாங்க. கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸை பொறுத்தவரையும் இப்படி தான் எழுதுவாங்க. கேட்டையான் ஆனையான் என்ன சொல்லியிருக்கேன், ஆனையானுடைய சார்ஜ் எவ்வளோ இருக்கும் அவ்வளோ சார்ஜ் எதுக்கு இருக்கும், கேட்டையானுக்கு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆனையான் -1 இருக்கு அப்படின்னா கேட்டையான் என்னவா இருக்கும் அப்படின்னா +1 இருக்கும். பிளாட்டினம் பொறுத்த வரையும் காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அது எந்த ஸ்டேட்டில் ஸ்டேபிளாக இருக்கும்னா ஒன்று +2 இருக்கணும், இல்லைனா +4 இருக்கணும். ஸோ இந்த +2 அல்லது +4 வர மாதிரி நம்ம என்ன பண்ணணும், சார்ஜை வந்து அசைன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கேட்டையானை வந்து +1 எடுத்துக்கிறேன். அப்போ ஆனையான் என்னவா இருக்கும், -1 இருக்கும்.
ஸோ நெட் சார்ஜ் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன்னு எடுத்துக்கிறேன், அதாவது கேட்டையான் ஒன்று ஆனையான் ஒன்று அப்படின்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா அதோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னவா இருக்கும்னு பாருங்க. இது நியூட்ரல் லிகாண்ட். ஸோ அப்போ எல்லாமே நியூட்ரல் லிகாண்டாக இருக்குது அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன், நெட் சார்ஜ் என்னவோ அதான் அதோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டாக இருக்கும். ப்ளஸ் ஒன் அப்படிங்கிறது காமனா, பிளாட்டினம் பொறுத்த வரையும் ப்ளஸ் டூ காமன் அல்லது ப்ளஸ் ஃபோர் காமன். அப்போ எனக்கு இந்த ஆப்ஷன் வராது. அடுத்த எக்ஸாம்பிளில் என்ன பண்ணுறேன், அடுத்த பாசிபிலிட்டியாக என்ன போடுறேன், கேட்டையான் வந்து ப்ளஸ் டூவாகவும் ஆனையான் மைனஸ் டூவாகவும் போடுறேன். இப்போ பாருங்க, நியூட்ரல் லிகாண்ட் எல்லாமே நியூட்ரல் லிகாண்ட் அப்படிங்கும் போது நெட் சார்ஜ் என்ன, அதான் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டாக இருக்கும் மெட்டலுக்கு. ஸோ இந்த மெட்டல் என்னவா இருக்கு, அதாவது இந்த பிளாட்டினம் ப்ளஸ் டூ ஸ்டேட்ல இருக்கு, மோர் ஸ்டேபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட். அப்போ இந்த பிளாட்டினம் பாருங்க, குளோரின் அப்படிங்கிறது நெகட்டிவ் லிகாண்ட், 4 குளோரின் இருக்கு, ஸோ மைனஸ் ஃபோர். என்ன நம்பர் போட்டால் வெளில இருக்கக்கூடிய மைனஸ் டூ வரும், இங்கே ப்ளஸ் டூ போட்டால் ப்ளஸ் டூவில் மைனஸ் ஃபோர் போக என்ன வரும், மைனஸ் டூ வரும். அப்போ காம்ப்ளெக்ஸ்க்குள்ளேயும் நெட் சார்ஜும் ஈக்குவலாக இருக்குது. இங்கேயும் பிளாட்டினம் என்னவா இருக்குது, ப்ளஸ் டூ ஸ்டேட்டில் இருக்குது. அப்போ பிளாட்டினம் என்னவா இருக்குது, ப்ளஸ் டூ, அதாவது கேட்டையானிக் சார்ஜ் ப்ளஸ் டூவாகவும் ஆனையானிக் சார்ஜ் மைனஸ் டூவாகவும் இருக்குது அப்படின்னா ரெண்டு பிளாட்டினமுமே மோர் ஸ்டேபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது ரெண்டு பிளாட்டினமும் என்னவா இருக்கணும், ப்ளஸ் டூன்னு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கரெக்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா டி ஆப்ஷன் தான். அதாவது என்னது, டெட்ரா அமீன் பிளாட்டினம் டூ, அதே போல் ஆனையான் என்னவா இருக்கும், டெட்ரா குளோரிடோ பிளாட்டினம் டூவாக இருக்கும். டி இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். இந்த மாதிரி பாசிபிலிட்டியை போட்டு தான் கண்டுபிடிக்கணும், இதுதான் ஆக்சுவல் ரூல். நெக்ஸ்ட், indicate the correct IUPAC name of the coordination compound shown in the figure. ஒரு ஃபிகர் கொடுத்துட்டு, அதாவது டயக்ராம் கொடுத்துட்டு அதோடைய IUPAC நேம் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது கேட்டையான், செகண்ட் கொடுத்துருக்கிறது ஆனையான். ஆனையான் யாரு, குளோரின், ஒரே ஒரு நெகட்டிவ் இருக்கு, அதாவது ஒரே ஒரு ஆனையான் இருக்கு. ஸோ கேட்டையான் என்னவா இருக்கும், ஆனையானுடைய சார்ஜ் வந்து மைனஸ் ஒன்னா இருக்கு அப்படின்னா கேட்டையான் சார்ஜும் ப்ளஸ் ஒன்னாக இருக்கும். ஓகே. ஸோ அடுத்து பாருங்க, கேட்டையான் அதாவது காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது பாசிட்டிவாக இருக்குது, மெட்டல் நேம்க்கு அடுத்து என்னவா இருக்கக்கூடாது, ஏடி எங்கேயுமே இருக்கக்கூடாது. அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, நேம் கொடுங்க. கேட்டையானுக்கு ஃபஸ்ட்டு நேம் கொடுத்துட்டு தான் ஆனையானுக்கு நேம் கொடுக்கணும். கேட்டையானில் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல் லிகாண்ட் இருக்காங்க, 4 அமீன் லிகாண்ட் இருக்குது, 2 குளோரின் லிகாண்ட் இருக்குது. அல்ஃபபேட்டிக் படி பார்த்தோம் அப்படின்னா அமீன் தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. ஸோ டெட்ரா அமீன் அப்படின்னு இருக்கணும். டெட்ரா அமீன் ஃபஸ்ட்டு வேர்டு வந்திருக்கணும், டெட்ரா அமீன். அப்போ டைக்ளோரோ அப்படிங்கிறது இருக்கக்கூடாது, ஏ பி எலிமினேட் பண்ணலாம். டெட்ரா அமீன், அடுத்து டைக்ளோரோ, குரோமியம், குரோமியம். இந்த ரெண்டு ஆப்ஷனுக்கு என்ன வித்தியாசம், டிரான்சிட் சிஸ். அப்போ கொடுத்துருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் சிஸ்ஸா டிரான்ஸான்னு கண்டுபிடிக்கணும். என்ன சொல்லியிருக்கேன், ரெண்டு சிமிலர் லிகாண்ட், ஓகேவா, ரெண்டு சிமிலர் லிகாண்ட் க்ளோஸராக இருந்துச்சு அப்படின்னா அது என்னன்னு சொல்லியிருப்பேன், சிஸ்ன்னு சொல்லியிருப்பேன். இட்ஸ் அ சிஸ் டெட்ரா அமீன் டைக்ளோரோ குரோமியம் 3 குளோரைட். டி இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். அண்ட் இந்த கொஷின் பாருங்க, which among the following complex can named dichlorido bis ethane 1,2 diene platinum 4 nitrate அப்படின்னு கேட்குறாங்க. இது எப்படி நம்ம சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். டைக்ளோரிடோ அப்படின்னா என்ன இருக்கணும், ரெண்டு குளோரின் இருக்கணும், ஸோ Cl2. பிஸ்னா என்ன அர்த்தம், டூன்னு சொல்லியிருக்கேன். ஈத்தேன் 1,2 டையமினை ஷார்ட்டாக எப்படி எழுதுவோம், EN அப்படின்னு எழுதுவோம். ஸோ Cl2 EN2. அடுத்து பிளாட்டினம் 4 நைட்ரேட், டிடி ப்ளஸ் 4 ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ இதை அசைன் பண்ணி கரெக்டாக எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு மெட்டல் எழுதுவோம். அடுத்து யார் ஃபஸ்ட்டு வருவா, ஈயா சியா, சி தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ Cl2, அடுத்து EN2, அண்ட் அடுத்து ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு அடுத்து என்ன இருக்குது, ஒரு நேம் கொடுத்துருக்காங்க. ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஆள் என்னவா இருப்பாங்க, கவுண்டர் அயானா இருப்பாங்க, அதாவது ஆனையானா இருப்பாங்க. அப்போ இங்கே ஆனையான் இருக்கும். நைட்ரேட் அப்படின்னா என்ன டேர்ம், இட்ஸ் அ NO3. ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு வெளியில் இருக்கும், நல்லா கேட்டுக்கோங்க. ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு அடுத்து ஒரு நேம் இருக்குது அப்படின்னா அது என்னவா இருக்கும், இட்ஸ் அ ஆனையானா இருக்கும், அது ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு வெளியில் இருக்கணும். NaO3 நைட்ரேட் அப்படிங்கும் போது NaO3. ஸோ அது ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு வெளியில் இருக்கணும். ஸோ இதில் பாருங்கள், இந்த ஆப்ஷனில் அவுட்டரில் இருக்குது, சிலையோ டிலையோ என்னவா இல்லை, NO3 அப்படிங்கிறது அவுட்டராக இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம், சியை எலிமினேட் பண்ணலாம், டியையும் எலிமினேட் பண்ணிடலாம்.
அண்ட் இந்த ரெண்டு ஆப்ஷன்ல என்ன பண்ணலாம், எது கரெக்ட்னு எப்படி சூஸ் பண்ணலாம், அதோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான். NO3 ஓடைய சார்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ -1. இங்கே பாருங்க NO3 எத்தனை இருக்கு, 2 இருக்கு. ஸோ அப்போ இது -2வா இருக்கு அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் என்னவா இருக்கும், +2வா இருக்கும். அப்படிங்கிறது நியூட்ரல் லிகாண்ட், Cl அப்படிங்கும் போது நெகட்டிவ் லிகாண்ட், ஸோ -2. என்ன நம்பர் போட்டால் +2 வரும், பிளாட்டினத்துக்கு மேலே +4ங்கிற நம்பர் போட்டால் தான் +4ல் -2 போக +2 அப்படிங்கிற அந்த நெட் சார்ஜுக்கு ஈக்குவலாக வரும். ஏ இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். இதுவே நீங்கள் வந்து பிக்கு போட்டு பார்க்குறீங்க அப்படின்னா அது வராது. அண்ட் இந்த கொஷினை நீங்கள் ட்ரை பண்ணிட்டு வாங்க. அதாவது த ஃபார்முலா ஆஃப் பென்டா அக்வா நைட்ரேட்டோ குரோமியம் 3 நைட்ரேட். இதில் நைட்ரேட்டோ அப்படிங்கிற வேர்டு இருக்குது, நைட்ரேட் அப்படிங்கிற வேர்டு இருக்குது. ரெண்டும் ஒரே லிகாண்டா, டிஃப்ரெண்ட் லிகாண்டா, இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், கெஸ் பண்ணி இதுக்கான ஆன்சரை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ இந்த கொஷின் பார்க்கலாம். IUPAC நேம் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் BaCuCl4. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது கேட்டையான், செகண்ட் கொடுத்துருக்கிறது ஆனையான். ஸோ கேட்டையான் எத்தனை இருக்குது, 1 இருக்குது. அதாவது பேரியத்தோடைய ஸ்டேட் பார்த்தீங்க அப்படின்னா +2. ஸோ கேட்டையான் +2வாக இருக்குது அப்படின்னா ஆனையான் என்னவாக இருக்கும், -2வாக இருக்கும். காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது என்னவா இருக்குது, இட்ஸ் அ நெகட்டிவ் காம்ப்ளெக்ஸ். மெட்டலோட என்ன இருக்கணும், ATE அப்படிங்கிற வேர்டு இருக்கணும். டி எல்லாம் எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து ஃபஸ்ட்டு கேட்டையானுக்கு நேம் கொடுத்துட்டு தான் ஆனையானுக்கு நேம் கொடுக்கணும். ஸோ பேரியம் ஃபஸ்ட்டு எழுதுகிறேன். அடுத்து ஆனையானுக்குள்ளே யார் இருக்கா, மெட்டல் லிகாண்ட் இருக்காங்க, லிகாண்டுக்கு ஃபஸ்ட்டு நேம் கொடுக்கணும். 4 குளோரின் லிகாண்ட் இருக்குது. ஸோ டெட்ரா குளோரிடோ. அடுத்து மெட்டலோட ATE சேர்க்கணும், இட் பிகம் குப்ரேட். அண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஃபைண்ட் அவுட் பண்ணும். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், இது -2 நெட் சார்ஜ், குளோரின் அப்படிங்கும் போது நெகட்டிவ் 4-, என்ன நம்பர் போட்டால் இந்த -2 வரும், சார்ஜ் ஈக்குவல் ஆகும். +2ல் -4 போயிடுச்சு அப்படின்னா -2. நெட் சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு காம்ப்ளெக்ஸ் ஓவரால் சார்ஜ். அப்போ பார்த்தோம் அப்படின்னா பேரியம் டெட்ரா குளோரோ குப்ரேட் 2 இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.